ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டைம் நான் ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு ஸ்வீட் பணியாரம் செஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. எனக்கு பேசிக்காகவே ஸ்நாக்ஸுனால் வீட்டில் பண்ணுறது அப்படின்னா ஸ்வீட் பணியாரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். 3 கிளாஸ் அரிசினா முக்காப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்து சைடெலாம் வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, அந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கிளாஸ் வந்து ஒரு 250 கிராம்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 கிளாஸ் போட்டுக்கலாம். அதுக்கு என் கையால் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் வெந்தயம். இந்த அளவுக்கு போட்டால் போதும். அதனால தான் கையில் அளந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அளந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கையளவு பருப்பு, துவரம்பருப்பு, ஒரு கையளவு உளுந்து. கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம், ஒயிட் உளுந்தும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் உளுந்து ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் கருப்பு உளுந்தே ஆட் பண்ணிக்கிட்டோம். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதையே ஆட் பண்ணியாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours ஊற வச்சுட்டு நல்லா கிரைண்டரில் போட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கணும். தண்ணியே ஊற்றிடக்கூடாது. தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். அதில் கருப்பாக தெரியறதெல்லாம் அந்த கருப்பு உளுந்தோட தோல் தான். மாவு அரைக்கும் போதே ஒரு 1/2 கிலோ வெல்லத்தை நல்லா ஒரு பொடியாக நுணுக்கி கிரைண்டர்லேயே போட்டு சேர்த்து ஆட்டிடலாம். வெல்லம் போடுறதுனால தான் தண்ணி அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன்னா வெல்லத்துலேயே வந்து வெல்லம் அரைய தண்ணி வந்து விடும். ஸோ வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சிக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பணியார கல் வச்சு எந்த கல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் கல் இதை விட ஈஸியாகவே இருக்கும் ஊற்றுறதுக்கு. இது வந்து இரும்பு கல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 3/4 அளவுக்கு ஆயில் விட்டுக்கணும். பணியாரத்துக்கு வந்து ஆயில் நிறைய ஊற்றணும். அப்போ தான் வந்து அது நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி 3/4 அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழியிலையும் அரைச்சி வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி ஊற்றி இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இல்லாட்டினா ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும், உள்ளார வேகாது, வெளியில் வந்து கருகி போயிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா இன் அண்ட் அவுட் நல்லா வேகும், டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா வெந்துருச்சு. பணியாரம் எடுக்கிறதுக்கே வந்து ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா வந்து கம்பி மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன்லேயும் 2 ஸ்பூனை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். இந்த பாருங்கள், கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷு. பணியாரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. எங்கள் அக்ஷுவை பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு விரும்பி சாப்பிட்றா. எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிட்டாங்க. சில பேர் வாழைப்பழம்லாம் ஆட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சிம்பிளாக சூப்பராக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.